செய்திகளை பார்த்து வருகிறோம். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடுவதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம். வணக்கம். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் திமுக அரசு என்று குறிப்பிட்டு முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா திட்டம், அதே போல முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம், இது போன்ற திட்டங்கள் மூலம் மக்களினுடைய கோரிக்கைகளை மனுவாக பெற்று அந்த கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்பட்டதாக அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், திமுக ஆட்சி வந்தவுடன் பொதுமக்களிடம் மனுக்களை பெறுவதற்கு கூட முதல்வரின் முகவரித்துறை, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர், நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர், பட்டியலினத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் என்று பல்வேறு பெயர்களை சுட்டி தமிழக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மனுக்களை மட்டும் வாங்கிக் கொண்டு மக்களை திமுக அரசு ஏமாற்றுவதாக அவர் அந்த அறிக்கையில அந்த தோணியில் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது புகார் பெட்டிகள் மூலம் மனுக்களை வாங்கி சாவியை தொலைத்துவிட்ட முதலமைச்சர் தற்போது பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் வரும் நாட்களில் இல்லந்தோறும் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெறும் திட்டமிட்ட நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக தெரிய வருவதாகவும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு கலர் கலராக காகித பூக்கள் போல் பல்வேறு பெயர்களை சூட்டி அப்பாவி தமிழக மக்களின் காதுகளில் காகிதப்பூ சுற்றி வேடிக்கை விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் என் முதலமைச்சர் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜாதான் என்று சொல்வார்கள். அது ரோஜா பூவுக்கு உள்ள பெருமை. அதுபோல மக்களிடம் மனு வாங்கி அவர்களிடம் குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு ஆட்சியின் கடமை. ஆனால் ஒரு திட்டத்துக்கு பல்வேறு பெயர்களை சூட்டி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று இந்த திமுக அரசும் அவரது கூட்டமும் நினைத்தால் அவர்களுக்கு 2026 தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.